வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இம்பார்ட்டன்ட் மெயின் வேர்ப்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது வேர்போட லிஸ்ட்டு இதில் ஒரு 50 மட்டும் பார்க்கலாம். அடுத்தது 50 அப்புறம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. இந்த வேர்பு தெரிஞ்சாதான் நம்ம சென்டென்ஸை பேச முடியும். வேர்பு இல்லாமல் சென்டென்ஸை பேச முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்க, அக்ரி சொல்லுங்க, என் முன்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. அக்ரி வேர்பு 1 அக்ரி. அக்ரினா என்ன? ஏற்றுக்கொள். அக்ரீடு வேர்ப் 2, வேர்ப் 3 அக்ரீடு. ஓகேவா? இப்போ அக்ரி, அக்ரீடு, அக்ரீடு. நெக்ஸ்ட் பாருங்க, செலிப்ரேட். செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடு. செலிப்ரேட்டட், செலிப்ரேட்டட். இந்த இங்க பாருங்க, அப்படியே இந்த கூட நம்ம டி சேர்த்துக்கிறோம். அதான் verb 2, verb 3. ஓகேவா? செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடு. செலிப்ரேட்டட், செலிப்ரேட்டட். நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச். சேஞ்ச்னா மாற்று. சேஞ்ச்டு, சேஞ்ச்டு. ஓகே. கிளீன். கிளீன் அப்படின்னா சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம். கிளீன்டு, கிளீன்டு. கிளீன்னா சுத்தம் செய். கிளீன்டு, கிளீன்டு. இது பிரசன்ட் டென்ஸுக்கு வருவாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க பாஸ்ட் டென்ஸுக்கு, அந்த பக்கம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இது verb 1, verb 2, verb 3. அதை பார்த்துக்கணும் நீங்க. க்ளோஸ். க்ளோஸ்னா மூடு. க்ளோஸ்டு, க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கல்டிவேட். கல்டிவேட் சொல்லுங்க. கல்டிவேட் அப்படின்னா பயிரிடு, இல்லைன்னா பயன்படுத்து அப்படின்னு அர்த்தம். கல்டிவேட், கல்டிவேட்டட், கல்டிவேட்டட். நெக்ஸ்ட் பாருங்க, கியூர். கியூர்னா குணமாக்கு. கியூர்னா என்னங்க அர்த்தம்? குணமாக்கு. கியூர்டு, கியூர்டு. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கறது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இது verb 1, இது verb 2, இது verb 3. ஓகேவா? இப்போ எல்லா ஸ்லேடும் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். verb 1, verb 2, verb 3. நெக்ஸ்ட் பாருங்க, டேமேஜ். டேமேஜ்னா என்ன அர்த்தம்? சேதப்படுத்து. டேமேஜ்டு, டேமேஜ்டு. டிஸ்கிரைப். டிஸ்கிரைப் அப்படின்னா விவரி அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரைப்டு, டிஸ்கிரைப்டு. டை. டைனா செத்துப்போ. டைனா செத்துப்போ. டைடு, டைடு. டைவ். டைவ்னா தண்ணிக்குள்ள, நீருக்குள்ள குதிக்கிறது, அது டைவ். ஓகேவா? டைவ், டைவ். இதெல்லாம் verb, இதெல்லாம் ஆக்ஷன் verb. ஓகேவா? நெக்ஸ்ட், எஜுகேட். எஜுகேட்னா படிச்சவங்கள தானே எஜுகேட்டட்னு சொல்லுவோம். எஜுகேட்னா கல்வி. எஜுகேட்டட், எஜுகேட்டட். இன்க்ளூட். இன்க்ளூட் அப்படின்னா சேர்த்துக்கொள். இன்க்ளூட், இன்க்ளூடட். இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னா அதிகமாக்கு. இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்டு, இன்க்ரீஸ்டு. திரும்பவும் சொல்றேன், இவங்க verb 1, இவங்க verb 2, இவங்க verb 3. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், இன்ஸ்பயர். இன்ஸ்பயர்னா அவங்கள ஆர்வம் ஊட்டுறது, ஊக்கம் அளிக்கிறது. இன்ஸ்பயர் அப்படின்னா ஊக்கமளி. இன்ஸ்பயர்டு, இன்ஸ்பயர்டு. லவ். லவ்னா அன்பு செய். லவ், லவ். மூவ். மூவ்னா நகர்த்து. மூடு, மூடு. அந்த வேர்ப்ல மாறுது பாருங்க. verb 1ல எப்படி இருக்கு, verb 2ல அவங்க எப்படி மாறுறாங்க, verb 3ல அவங்க எப்படி மாறுறாங்கிறத இதெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணணும், படிச்சு மெமரி பண்ணி வச்சுக்கணும். இந்த வேர்ப்லாம் இல்லாம நம்மளால சென்டென்ஸ் பேசவே முடியாதுங்க. ஓகேவா? அதனால நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா நம்ம கட்டாயமா verb தெரிஞ்சிருந்தா மட்டும்தாங்க சென்டென்ஸ் பேச முடியும். அதனால இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சால்வ் சால்வ் சால்வ்டு சால்வ்டு. சால்வ்னா தீர்வு காண் அப்படின்னு அர்த்தம். சால்வ்னா தீர்வு காண்றது. யூஸ் யூஸ் யூஸ்னா பயன்படுத்து. யூஸ்டு யூஸ்டு. வேஸ்ட் வேஸ்ட்னா வீணாக்கு. வேஸ்டட் வேஸ்டட். அக்செப்ட் அக்செப்ட்னா ஒத்துக்கொள். அக்செப்ட்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கொள். அக்செப்டட் அக்செப்டட். அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்னா ஒத்துப்போ. இது ஒத்துக்கொள், இது ஒத்து போறது. அட்ஜஸ்ட் அப்படின்னா ஒத்துப்போ. அட்ஜஸ்டட் அட்ஜஸ்டட். அலோவ் அலோவ்னா அனுமதி. அலோவ்டு அலோவ்டு. அரெஸ்ட் அரெஸ்ட்னா கைது செய்யறது. அரெஸ்ட் அரஸ்டட் அரஸ்டட். இந்த verb 1 verb 2 எப்படி மாறுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அட்டாக் அட்டாக் அப்படின்னா தாக்குறது. அட்டாக் தாக்கு. அட்டாக்டு அட்டாக்டு. கால் கால்னா கூப்பிடு. நீங்க போன்ல கூப்பிட்டாலும் கால் சொல்லலாம். இல்லைன்னா கால் மீனா, மீனாவை கூப்பிடு அப்படின்னா அந்த இடத்துல போய் கூப்பிடுறது. ஓகேவா? கால் கூப்பிடு. கால்டு கால்டு. கலெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கலெக்ட் கலெக்ட்னா சேகரிக்கிறது. கலெக்ட் சேகரி. கலெக்டட் கலெக்டட். கன்வே சொல்லுங்க. கன்வே கன்வே அப்படின்னா தெரிவி. ஒரு விஷயத்தை தெரிவி. கன்வே கன்வேடு கன்வேடு. கிராஸ் கிராஸ்னா குறுக்க செல்றது. கிராஸ் குறுக்கே செல். கிராஸ்டு கிராஸ்டு. டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் தொந்தரவு செய். டிஸ்டர்ப்னா என்ன அர்த்தம்? தொந்தரவு செய். டிஸ்டர்ப்டு டிஸ்டர்ப்டு. எண்ட் எண்டுனா முடிவு. எண்டட் எண்டட். இன்சல்ட் இன்சல்ட்னா இழிவுபடுத்துறது. இன்சல்ட் இன்சல்டட் இன்சல்டட். ஜம்ப் ஜம்ப்னா குதி இல்லைன்னா தாண்டு. ரெண்டுக்குமே நம்ம ஜம்ப் தான் சொல்லுவோம். ஜம்ப் ஜம்ப்டு ஜம்ப்டு. பெயிண்ட் பெயிண்ட்னா வண்ணம் அடிக்கிறது. ஓகேவா? வர்ணம் பூசுறது. பெயிண்ட் பெயிண்டட் பெயிண்டட். பிளே பிளேனா விளையாடு. பிளேடு பிளேடு. ஸ்டார்ட் தொடங்கு. ஸ்டார்டட் ஸ்டார்டட். வாண்ட் வாண்ட்னா விரும்பு. வாண்டட் வாண்டட். டிராப் டிராப்னா தவற விடு. டிராப்டு டிராப்டு. இந்த வாண்ட்டுக்கு வந்து தேவை அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். விரும்பு இல்லைன்னா தேவை அந்த அர்த்தத்திலையும் வரும். நீடுனாலும் தேவைதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிட் ஃபிட்னா பொறுத்து. ஃபிட்டட் ஃபிட்டட். ஒமிட் நீக்கு இல்லைன்னா தவிர்த்துரு. அந்த விஷயத்தை தவிர்த்து விட்டுரு. ஒமிட் பண்ணிடு சொல்றோம் இல்லைங்களா? ஒமிட் ஒமிட்டட் ஒமிட்டட். பெர்மிட் பெர்மிட் அப்படின்னா அனுமதி. பெர்மிட்டட் பெர்மிட்டட். பிளான் பிளான்னா திட்டமிடு. பிளான்டு பிளான்டு. பாருங்க, லே லேனா இடு இல்ல போடு இல்லைன்னா படு. இந்த 3 மீனிங்கும் கொடுக்கும் லே. லேய்டு லேய்டு. பே பேனா செலுத்துறது, பணம் செலுத்துறது. பே பெய்டு பெய்டு. சே சேனா சொல்லு. செட் செட். கேரி கேரி கேரினா தூக்கு. கேரிடு கேரிடு. கிளாரிஃபை
அப்படின்னா தெளிவாக்கு, எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எனக்கு அது வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல, என்னை வந்து தெளிவுபடுத்துங்க, தெளிவாக்கு, கிளாரிஃபைடு, கிளாரிஃபைடு. இது கிளாசிஃபை அப்படின்னா வகைப்படுத்துறது, செட்டு செட்டா வகைப்படுத்துறோம்ல, அதுதான் வகைப்படுத்து. கிளாசிஃபைடு, இல்ல ஐ இந்த இடத்துல வரும். கிளாசிஃபைடு, கிளாசிஃபைடு. லாஸ்ட் கிரை, கிரைனா கத்து இல்லைன்னா அழு, ரெண்டுக்குமே கிரை தான். கிரைடு, கிரைடு. டிக்னிஃபை சொல்லுங்க. டிக்னிஃபை அப்படின்னா பெருமைப்படுத்து. டிக்னிஃபைடு, டிக்னிஃபைடு. நம்ம இன்னைக்கு மொத்தம் 50 வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 50 வேர்ப்ஸையும் வேர்ப் 1ல எப்படி வருவாங்க, வேர்ப் 2ல அவங்க எப்படி மாறுறாங்க, வேர்ப் 3ல அவங்க எப்படி மாறுறாங்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாமா? எத்தனை பேருக்கு இந்த வேர்ப்ஸில் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம டெஸ்ட்டில் பார்ப்போம். இது கட்டாயமாக ஒரு சென்டென்ஸு பேசுறதுக்கு அவசியம் இந்த வேர்பு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால சென்டென்ஸு பேச முடியும். ஓகே காட்டி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் என்னை பார்க்குறாங்க. தேங்க்யூ.